நீங்கள் அறிந்தீர்களா? ஒரு மாணவர் அமெரிக்க கொடியை உருவாக்கியிருந்தார். நாங்கள் அனைவரும் கேள்வி தேவி கேட்டபடி பெட்சிராஸ் அமெரிக்க கொடியை உருவாக்கினார். அதில் மொத்தம் 13 நட்சத்திரங்கள் இருந்தன. அமெரிக்காவின் 13 காலனிகளுக்காக புதிய நாடுகள் சேர்ந்த போது கொடியில் உள்ள நட்சத்திரங்கள் கூடிக்கொண்டன. அது சுமார் 48 நட்சத்திரங்களை அடைந்தது. ஆனால் பின்னர் 1998 ஒரு உயர்நிலை பள்ளி மாணவன் ராபர்ட் ஹெஃப்டுக்கு அவரது ஆசானவர் சொன்னார். வரலாற்றில் ஒரு திட்டம் உருவாக்க சொல்லினார். ராபர்ட் ஹவாய் அலாஸ்கா விரைவில் அமெரிக்கா ஆக மாறக் கேட்டார். பின்னர் அவர் முழு இரவையும் உழைத்து 50 நட்சத்திரங்களுடன் புதிய கொடியை உருவாக்கினார். அது 2 புதிய மாநிலங்களையும் சேர்த்தது. ஆனால் அவர் ஆசானுக்கு காட்டும்போது ஆசானர் சொன்னார், நட்சத்திர எண்ணிக்கை தவறாக இருப்பதற்காக அவர் பி தரம் பெற்றார். ராபர்ட் சொன்னார், அரசு என் தவறுகளை ஏற்றுக்கொண்டால் தரம் உயர்த்துவீர்களா? ஆசானர் சம்மதித்தார். ராபர்ட் ஒயிட் ஹவுஸை 18 முறைகள் அழைத்து 21 கடிதங்கள் அனுப்பினார். இறுதியில் ஒரு நாள் அழைத்தார். ஜூலை 6 இந்த கொடியை முதன்முறையாக வீசப்பட்டது.